சட்ட ஒழுங்குனா என்னன்னு தான் தெரியுதா இப்ப இருக்க சிஎம் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களுக்கு? சட்டம்னா போதை ஒழிப்பு ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டாலே நடுத்தரமான இருக்க குடும்பங்கள் எல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும், ஒரு குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். இதனால நம்ம தமிழ்நாட்டோட வாழ்க்கை தரம் கண்டிப்பா உயருங்க. ஜெயலலிதாமா இருக்கும் போது அவங்க அம்மாவோட எப்படி நம்ம உரிமையா அவங்கள கூப்பிட்டோமோ, இன்னைக்கு எங்க அண்ணனை நாங்க அண்ணன் சொல்றோம். இதை விட பெரிய என்னங்க வேணும் அவருக்கு? கட்சி தலைவர் அப்படின்னு தளபதி வந்ததுக்கு தான் இந்த அரசியலே சிறப்பான திருவிழாவா இருக்கு. என்னங்க கூட்டணி? நாங்க தாங்க பெருங்கூட்டணி வருப்போங்க. 2026 டிவிக்கு ஆட்சி அமைக்க எங்க அண்ணன் முதல்வரா இருப்பாரு. இத பார்த்து முக ஸ்டாலின் முக்காடு போட்டுட்டு போட்டோம். சட்ட ஒழுங்குனா என்னன்னு தான் தெரியுதா இப்ப இருக்க சிஎம் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களுக்கு? சட்ட ஒழுங்குனா அவருக்கு என்னன்னே தெரியாது. தெரியாம 5 வருஷம் என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. அவர் நியூஸ் பாக்குறாரா இல்லையா? அவருக்கு விளம்பர மாடல் 2.0 ஓ அந்த இது அது என்னது இந்திரன் படம் வந்துச்சு, ரோபோ படம், அந்த மாதிரி இவர் படம் 2.0 வரும்னு அந்த மாடல் அரசியல் பண்ணலான்னு மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காரு. சட்ட ஒழுங்குன்னா அவருக்கு என்னன்னு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு இத்தனை பெண்களோட வாழ்க்கை போயிருக்குமா? பெண்கள் எனக்கு குழந்தைங்க இன்னைக்கு கூட பாருங்க, 12 வயசு குழந்தை, 14 வயசு குழந்தை, இதெல்லாம் போயிட்டே இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் அவர் கண்ணுக்கே தெரியவே தெரியாதா? விஜய் அண்ணா திரிசாவோட போறத மட்டும் பெருசா எடுத்து சன் நியூஸ்ல அது ஒரு நியூஸ்ன்னு சொல்லிட்டு அதை அரை மணி நேரமா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விவரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த அவருக்கு தெரிய வேண்டாம்? 14 வயசு குழந்தையும் 16 வயசு குழந்தையும் எடுத்துட்டு இருக்கிறாங்களே, அது அவருக்கு தெரிய வேண்டாம்? இவரெல்லாம் என்ன முதலமைச்சர்? எதை வந்து நியூஸ் ஆக்குறாரு? ஒண்ணு இவர் நல்ல ஆட்சி புரிந்திருந்தா இப்ப எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் கேட்கவே வேண்டாம். மக்களை நல்லபடியா அவர் ஆட்சி புரிந்தா மக்களை ஓட்டு போடுவாங்களே. ஏன் ஓட்டு போடாம எங்க போவாங்க? எங்களுக்கு மாற்றம் வேணும். ஃபர்ஸ்ட் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு வேணும். முதியோருக்கு இது 3த்துக்குமே தனி இலாக்காவே ஆரம்பிச்சிடறாங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? தனி இலாக்காவே ஆரம்பிக்கிறேன்ட்டாங்க. பெண்களை ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு பண்ணி அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்தாலே தமிழ்நாடு வாழ்க்கை தரம் உயர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப வந்து தமிழ்நாட்டுக்காக விழுந்து போராடலாம் அவசியமே தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு மாற்றம் வேணும்னா விஜய் அண்ணா ஆட்சி தான் வேணும். நாங்க பாருங்க விஜய் அண்ணான்னு சொல்றோம், உரிமையோட அவரை அண்ணான்னு சொல்றோம். எந்த முதல்வரையாச்சும் யாராச்சும் அண்ணான்னு சொல்லியிருக்காங்களா, அப்பான்னு சொல்லியிருக்கிறாங்களா? ஜெயலலிதாமா இருக்கும் போது அவங்க அம்மாவோட எப்படி நம்ம உரிமையா அவங்கள கூப்பிட்டோமோ, இன்னைக்கு எங்க அண்ணனை நாங்க அண்ணன் சொல்றோம். இதை விட பெரிய என்னங்க வேணும் அவருக்கு? சட்ட ஒழுங்குன்னு பத்தி அவெல்லாம் வாயே பேசக்கூடாதுங்க. சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு. ஸ்டில் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட தூத்துக்குடியில 12 வயசு சிறுமியை 3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காங்க. அது ரொம்ப கேவலமான செயல். அது மட்டும் இல்லாமல் மொத்தம் வந்து 450லேருந்து 500 ரேப் கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. போஸ்கோ கேஸ் மட்டும் 5000+ கேஸ் நடந்திருக்கு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், சேலம், திருப்பூரில் வந்து தொழிற்சாலையில் வேலை செய்கிற ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. திருவள்ளூரில் வந்து 14 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. அதாவது சட்டம் உடனுக்குடன் பனிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தப்புங்க நடக்கவே நடக்காது. எங்களை மாதிரி பொண்ணுங்க வெளியில் ட்ராவல் பண்ணுறதோ எத்தனை பேர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் அந்த 1000 பேருக்கு நடுவில் தான் இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இல்லை. போதைப் பொருளை எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி நார்மலாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 10வது 12வது முடித்த பசங்க கூட கஞ்சா யூஸ் பண்ணுறாங்க, ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்டெல்லாம் வந்து அனாதை இல்லம் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதாவது 60 வயசு 70 வயசுக்கு மேலே இருக்க பேரண்ட்ஸை வந்து எங்கேஜில் இருக்கவங்க கொண்டு வந்து அனாதை ஆசிரமத்தில் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 20 வயசுல இருந்து 30 வயசுல இருக்க பசங்களை அடிக்ஷன் கில்லர்ல கொண்டு போய் சேர்க்கிற நிலைமை ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா போதைப் பொருள். அந்த போதைப் பொருள் டைமிங்கை மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட் கம்மி பண்ணியிருக்கே தவிர சேல்ஸை எடுத்துக்கிட்டோம்னா அதிக அளவிலான சேல்ஸ் ஆயிட்டு தான் இருக்கு. போதைப் பொருள் வந்து சொல்ல முடியாத கணக்குதான அளவுக்கு அதிகமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலேஜ் படிக்கிற பையனுக்கு ரொம்ப சாதாரணமா ஒரு சாக்லேட் எப்படி கிடைக்குதோ அந்த அளவுக்கு அதிகமான போதைப் பொருள் கிடைச்சிட்டு தான் இருக்கு. இதுக்கு சட்டம் வந்து தீவிரமான சட்டம். ஒருத்தன் அதாவது அரெஸ்ட் பண்ணி உள்ள போனா வெளியே வர முடியாத அளவுக்கு சட்டங்கள் வலுவா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். கஞ்சா இதெல்லாம் இருக்கு. இதே சேலத்துல இருக்கு, பள்ளப்பட்டியில இருக்கு. யாராவது ஏதாவது கேட்டாங்களா? எதுவுமே கேட்கல. பப்ளிக்காவே கஞ்சா விற்கிறாங்க. இந்த சட்டத்துல என்ன பண்றாங்க? இப்ப இருக்கிற திமுக கட்சியில பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்றாங்களே. என்ன செஞ்சாங்க அவங்க? போதை ஒழிப்பு ஒழிச்சாங்களா? இல்ல. ரோட்ல பப்ளிக்கா ஜனங்க நடமாட முடியல. அது முக்கியமா பெண்கள் நடமாட முடியல.
அவங்க வந்து மேல இடிக்கிறது பிடிக்கிறது இதெல்லாம் நான் எல்லாம் பாதுகாக்கறாங்கிறது எல்லாமே சும்மா. ஆனா இந்த 26ல வந்து எங்க தளபதி தான் வருவாரு, கண்டிப்பா அவர் தான் வருவாரு. அவருக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கணும். கூட்டணியிலே அந்த தலைவர் என்ன சொல்றாரோ அதுதான். ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன டயலாக் தான், சிங்கம் சிங்களா தான் வரும், பண்ணிங்க தான் கூட்டமா வரும். இது ஒரு டயலாக் போதும் அவருக்கு. நல்லவங்களுக்கு ஓட்டு கேட்க அவங்க தேவையில்லைங்க, அவங்களுக்காக போராட நாங்க இருக்கிறோம். எங்க அண்ணன் நம்புறது எங்களை மட்டும்தான். ஒவ்வொரு கூட்டத்திலையும் உங்களை நம்புறேன் அவர் எங்களை தான் சொல்றாரு. நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கோமே, யாராச்சும் ₹1 வாங்கிட்டு வந்தவங்க இருக்காங்களா? சொல்லுங்க, யாருக்காக வந்திருக்கோம்? இன்னைக்கு எங்க வேலையை விட்டுட்டு எங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நாங்க யாருக்காக வந்து இந்த இடத்துல நிக்கிறோம்? விஜய் அண்ணனுக்காக. ஏன்னா அவர் மூலியமா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருன்றதுக்காக. நாங்களே பெரிய கூட்டணிங்க, எங்களை விட என்னங்க கூட்டணி வேணும்? அவர் பக்கம் மக்கள் இருக்கிறாங்க, வேற எந்த கூட்டணியும் அமையணும்னு அவசியமே கிடையாது. இந்த இளைஞர்களுக்காக திருப்பி காட்டுங்க உங்க கேமராவை, எத்தனை இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு. போதாதா? இது போதாதா? பலமா மகளிர் நாங்க இருக்கிறோங்க. என்னங்க கூட்டணி? நாங்க தாங்க பெருங்கூட்டணி வருப்போங்க. 2026ல டிவிக்கு ஆட்சி அமைத்து எங்க அண்ணன் முதல்வரா இருப்பாரு. இத பார்த்து முக ஸ்டாலின் முக்காடு போட்டுட்டு போட்டோம். எங்க தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டத்தை பத்தி தான் லாஸ்ட் முடிஞ்ச மகளிர் தின சிறப்பு கொண்டாட்டத்தில் அவர் சொல்லியிருக்காரு. அதில் இந்த திட்டங்கள் எல்லாமே வருது. ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு ஸ்மார்ட் பட்டன், அதாவது நாம சொல்றோம் இப்போ வெளியில போற இடத்துல பெண்களுக்கு இல்லீகலாக ஒருத்தவங்க ட்ரீட் பண்றாங்கன்னா இவங்க கிட்ட சொல்லலாமா, அவங்க கிட்ட சொல்லலாமா, அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னு இல்லாம அந்த ஸ்மார்ட் பட்டனை அமுத்துனா உடனே அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக ஸ்மார்ட் பட்டன் உண்டாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெண்கள் பாதுகாப்பு படை அதையும் உருவாக்கியிருக்காரு. எங்களுக்கு நாங்களே செக்யூரா இருந்தா எந்த ஆண்களாகல எந்த எங்களுக்கு மிஸ்பிஹேவியர்ஸும் நடக்காது. அதுக்காக பெண்கள் பாதுகாப்பு படை திட்டம் அறிவிச்சிருக்காரு. அப்புறம் வந்து இருட்டில்லா பகுதிகள் எல்லாம், அதாவது இன்னைக்கு வந்து என்னதான் அங்கங்க சிசிடிவி கேமரா இருந்தாலும் அது ஒரு பிரைவேட்டோட இன்ஸ்டால்டா இருக்கனால அது எல்லாமே வந்து ஒரு பெண்களை பாதுகாக்கிறதுக்கு இருக்குன்னு சொன்னோம்னா அது கண்டிப்பா இல்லை. அதே ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்ல அது பண்ணோம்னா எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கும். அதனால என்னன்னா தப்பு பண்ண ஒரு மனுஷன் கேமராவை பார்த்து ஓடி ஒளியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால வந்து பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கண்டிப்பா கிடைக்கும். பிஜேபியில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வரணும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி தளபதி கூட்டணி சேர்ந்த பரவாயில்ல, தனியாக அது தளபதியோட முடிவு. தளபதி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு எங்க கட்சிக்காரங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்போம். தளபதி சிஎம் ஆகணும், அதுதான் எங்களோட எண்ணம். வந்து அவர் பாதுகாப்புலாம் சொன்னது நெக்ஸ்ட், அது பாதுகாப்பு அவர் வந்தா கண்டிப்பா பண்ணுவார். அவர் திட்டத்தில் அறிவிக்கணுன்ற அவசியமே இல்லை. அவர் வந்தா கண்டிப்பா பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு பண்ணுவார். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு இப்போ ஆயிருச்சு. இதை மட்டும் நம்ம கணக்கு எடுக்கக்கூடாது. நார்மலாக நம்ம ஒரு கிராமப்புறத்தில் போய் பார்த்தோம்னா இன்னைக்கும் விறகுக்கு நம்ம மக்கள் அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஹாட் வாட்டர் குளிர்காலத்தில் கூட ஹாட் வாட்டர் இருக்கணும்னா அவர் வந்து 6 சிலிண்டர் சொல்லியிருக்காரு ஃப்ரீயா தரோன்னு. ஒரு சிலிண்டர் 900 ரூபான்னு சொன்னாலும் 5000 சில்லற ரூபாய் அமௌண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு மகளிருக்கு ஒரு குடும்பத்துக்கு மிச்சமாகுது. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாமல் இந்த போதை ஒழிப்பு அது சொல்லியிருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா, போதை ஒழிப்பு ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டாலே நடுத்தரமான இருக்க குடும்பங்கள் எல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். ஒரு குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். இதனால நம்ம தமிழ்நாட்டோட வாழ்க்கை தரம் கண்டிப்பா உயருங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் பப்ளிசிட்டியாக வெளியே வந்தாலே என்னை பற்றி, இப்போ என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றியோ என்ன பிஹேவியர் பற்றியோ கமெண்ட் போடுற இதில் தாங்க நான் சொசைட்டியில் தான் இருக்கோம். அவரோட சொந்த பிரச்சனையை அவரே டேக்கிள் பண்ணிக்குவார். அவர் வந்து மக்களுக்காக உழைக்கிறதுக்கு வந்திருக்காரு. அவர் கூட இருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எங்களை சுற்றி இருக்க கிராமப்புற மக்களுக்கோ நகரப்புற மக்களுக்கோ என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணித்தர முடியுமோ அதை தலைவர்கிட்ட கொண்டு சேர்த்து அதை பண்ணித்தரவும். அதுதான் எங்களோட உறுதி. இது ஒரு ரொம்ப டஃப்பான எலெக்ஷனுங்க. தளபதி வந்ததும் போதும் இந்த கட்சிக்காரங்க ஒரு ஆஃபர் தராங்க, அந்த கட்சிக்காரங்க ஆஃபர் தராங்க. 2000 ரூபா கொடுத்தவங்க 5000 கொடுக்குறாங்க, 5000 ரூபா கொடுத்தவங்க 10000 தராங்க, ஹாட் பாக்ஸ் தராங்க, புடவை தராங்க. ஆக்சுவலாக வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒருக்கா வர வேண்டாம், வருஷம் வரணும்.
மக்களோட கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து மக்கள் ரொம்ப செழிப்பா இருப்பாங்க. இவ்வளவு நாள் ரோடு போடாத இடமெல்லாம் எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்ப எல்லா ரோடும் தாசாலையா மாறிட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னா எலெக்ஷன்ல ஒரு திருவிழா. இந்த திருவிழாவை எங்க தளபதி வந்தோம்னா அதை கொண்டாடுறோங்க. ஒண்ணு இல்லைங்க, எங்க தளபதி வந்ததுக்கு அப்புறம் தான் எதிர்கட்சிக்காரங்க சீட்டுக்காக பேரம் பேசுறது ரொம்ப ஹை லெவல்ல ஆயிருக்கு. அதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ் அப்பெல்லாம் வந்து இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நம்மளை சுற்றி வெறும் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து ஒரு ஈர்ப்பு விசையாகி இவர் நல்லது செய்வார், இவர் தான் நம்ம கட்சி தலைவர், யங்ஸ்டர்க்கான ஜென்சிகிஸ்க்கான கட்சி தலைவர் அப்படின்னு தளபதி வந்ததுக்கு தான் இந்த அரசியலே சிறப்பான திருவிழாவாக ஆயிருக்கு. 2006 சிஎம் வேற யாருங்க? தளபதி தான். எல்லாரும் சொல்லுங்க 2006 சிஎம். ஹலோ, நம்ம கழக தோழர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். பணம் கொடுத்து வந்த கூட்டம் இல்ல, எல்லாம் அன்பால வந்த கூட்டம். அன்பால வந்த கூட்டம். எங்க தளபதி அண்ணா அவர்களோட பாசம் நேசம் எல்லாம் ஏன் காதல் எல்லாத்தோடையும் சேர்ந்து வந்த கூட்டம். அப்படித்தானே சொல்லுங்க எல்லாம்.